நோ நோயாளிகளுக்கு வன்முறை உணர்ச்சி ஆகாது, நோயை தீவிரப்படுத்திவிடும். ஏன்னா நோய் வந்ததுக்கு காரணமே வன்முறை உணர்ச்சி தான். அப்படி இருக்கும்போது அப்புறம் நோய் வந்து அதை குணப்படுத்தணும்னு மருந்தையும் சாப்பிட்டுட்டு வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ தொழில் பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு அமைதியாக இருக்கணும். நோய் வந்துருச்சா அதன் பிறகு நீங்கள் வந்து வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிற தொழில்களை செய்யக்கூடாது. வன்முறை உணர்ச்சிகளை தூண்டுகிற தொழில்னால் எதுனா, நீங்கள் வந்து ஒரு மென்மையாக இருக்கணும். மென்மையாக, அது ரொம்ப கோவப்படாமல் வேலை செய்யக்கூடிய வேலைகளை தேர்ந்தெடுக்கணும். அமைதியாக, கோவப்படாமல், அதிகம் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து செய்யணும். நீங்கள் செய்கிற வேலையில் அதிகம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. கோவப்படுவதற்கு, கோபத்தை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய வேலை உங்கள் வேலையில் இல்லை அப்படின்னா அந்த வேலையை தேர்ந்தெடுங்க. உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சு, சர்க்கரை நோயோ, ஆஸ்மாவோ, வீசிங்கோ, ஏதோ ஒன்று வந்துருச்சு, உடல் பருமனோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னு வைங்க. ஏதோ ஒரு நோய் உடலில் வந்து நிரந்தர ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அதை வந்து மேற்கொண்டு அந்த நோய் தீவிரமாகக்கூடாது, குறைஞ்சிக்கிட்டே வரணும், குணமாகணும். மேற்கொண்டு தீவிரமாகக்கூடாதுன்னா வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிற ஒரு வேலையை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்காரராக நீங்கள் இருக்கீங்கன்னா, ஒரு போலீஸ்காரருக்கு அவருக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும். வெறும் குற்றவாளிகளை கையாளுறது, அவங்கள வந்து அதட்டுறது, உருட்டுறது, பிடிக்கிறது, ஜெயிலில் அடைக்கிறது, உண்மைகளை சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, அப்புறம் அவங்கள குற்றவாளிகளை அடிக்க வேண்டியிருக்கும். குற்றம் நிரூபிக்கப்படாமல் சந்தேகத்தின் பேரில் பிடிக்கப்பட்ட அந்த அவர்களை வந்து குற்றத்தை வந்து அவரிடம் வந்து ஒப்புக்கொள்ள வைப்பதற்காகவோ அல்லது உண்மையை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்கோ அவர்களை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தால் உடம்பு அப்படியே நாசமாக போயிடும். உடம்பு, அதாவது அடிக்கிறவங்களோட உடம்பு இருக்குது பாருங்கள், அவங்க உடம்புல நோய் இருந்துச்சுன்னா, நோய் இல்லைன்னா வரும். அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாக்கா மனுஷங்க வந்து கவனமாக நடந்துக்கணும். நீ பிறரிடம் வந்து இப்போது ஒழுங்காக நம்ம நடந்துக்கலன்னா உடம்புல நோய் வரும். நோய் இருந்துச்சுன்னு வைங்க, நோய் வந்ததுக்கே காரணம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது தான். நோய் வந்ததுக்கே காரணம் இந்த மாதிரி மனுஷங்க மென்மையாக நடந்துக்காமல் வன்முறை உணர்வோடு நடந்து கொண்டது தான் நோய்கள் வந்ததுக்கே காரணம். அப்படி இருக்கும்போது நோய் வந்த பிறகும் நீ அந்த மாதிரி நீ அந்த தொழிலே செய்கிற அப்படின்னா, ஒரு வன்முறை உணர்ச்சியை தூண்டுகிற ஒரு வேலையை நீ செய்கிற அப்படின்னா, அப்புறம் அந்த நோய் இன்னும் தீவிரமடைஞ்சு அவ்வளோதான், சீக்கிரமாக இறந்துருவாங்க. அதனால் ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படாத அவசியம் இல்லை. அப்போ வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னா போய் விவசாயம் பார்க்கலாம். ஒரு நல்ல பணம் இருந்ததுன்னா முடிஞ்சால் ஒரு விவசாய வேலையும் மாற்றிக்கணும். விவசாயம் பார்க்கலாம் அப்படின்னா யார்கிட்டையும் கோவப்பட, உங்களுடைய தோட்டமாக இருக்க வேண்டும். தோட்டமாக இருந்து நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக, யார்கிட்டையும் கோவப்படாமல், அதில் உடல் உழைப்பும் இருக்குது. அதனால உடம்புக்கு அது சிறந்த ஒரு பொருத்தமான வேலை எதுனா, எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தால் உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னா அது வந்து இந்த விவசாயம் மட்டும்தான். அப்போ நோயாளிகளுக்கு ஏற்ற தொழில் எதுனா, நோய் வந்துருச்சா அப்புறம் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காக தினம் மாத்திரை போடுறீங்க, உடற்பயிற்சி செய்கிறீங்க, போராடுறீங்க, அதோடு இதையும் சேர்த்து செய்யுங்க. நீங்கள் உங்கள் செய்கிற தொழிலை வந்து கோவப்படுவதற்கும் வன்முறை உணர்ச்சி ஏற்படுவதற்கும் வழி இல்லாத, வாய்ப்பு இல்லாத ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யணும். அப்போ தான் வந்து ஒரு வன்முறை உணர்ச்சி இல்லாத ஒரு வேலை, ஒரு அமைதியாக மென்மையாக உங்களை இருக்கச் செய்கிற ஒரு வேலையை எடுத்து நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து அதுதான் ஆரோக்கியம், உடம்புல உள்ள நோய் குணமாகும். அதனால் நீங்கள் உங்கள் உடம்புல நோய் வந்துட்ட பிறகும் நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரியான, உங்களுக்கு கீழே 4 பேர்த்த வேலை வாங்குகிற மாதிரியான, திட்டுற மாதிரியான, திட்டு வாங்குகிற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. திட்டவும் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைதியாக மென்மையாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்புல நோய் வந்து குணமாகும், மேற்கொண்டு அது தீவிரமாகாது. அதனால் நோயாளிகள் வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிற வேலைகளை செய்யக்கூடாது. ரொம்ப கோவப்படுறது, ஆசிரியராக பணிபுரிவது, அது மாதிரி வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறது, சினிமா டைரக்டராக இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப டென்ஷன் பிடிச்ச வேலை. அது மாதிரிலாம் இருக்கும்போது உடம்புல உள்ள நோய் இன்னும் அதிகமாகும். அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும், மாற்றிடணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நோய் வந்த பிறகு நம்ம செய்கிற வேலையை மாற்றி விட்டுறணும், வேறு புது வேலையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லை. அது இல்லை, நான் அந்த வேலையை நல்ல வேலையாக இருக்கலாம், அதான் அந்த வேலை வந்து உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யுமா, உங்கள் உடம்புல உள்ள நோயை தீவிரப்படுத்திடக்கூடாது. அதனால் வந்து
நல்ல வேலை நல்ல வருமானம் அதை எப்படி விடுறது அப்படின்னு பார்த்தா உங்கள் நோய் தீவிரமாகி உங்கள் வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சிரும். நீங்கள் இப்போ கிடைக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் செஞ்சிகிட்ருக்கிற வேலை உங்களுக்கு எதிரானது, உங்களுடைய நோயை தீவிரப்படுத்தும் அப்படின்னா அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, மேற்கொண்டு அதை செய்கிறீங்கன்னா அப்போ அது உங்களுடைய ஆயுட்காலத்தை குறைத்து விடும் என்பது மட்டும் உறுதி. அதனால் நோய் வந்துருச்சா அப்போ அமைதியான வேலையை தேர்ந்தெடுக்கணும். சுதந்திரமான ஒரு வேலையை, பிறரை வேலை வாங்காத ஒரு வேலை, பிறரால் வேலை வாங்கப்படாத ஒரு வேலை, பிறரிடம் கோபப்படாத ஒரு வேலை, கோபப்படுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வேலை, பிறரை திட்டுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வேலை, பிறரிடமிருந்து திட்டு வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக மென்மையாக அந்த வேலை செஞ்சால் உடம்புல உள்ள நோய் குணமாகும், நோய் தீவிரமடையாது, நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அல்லது குணமடையும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் வந்த பிறகு யாருமே வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற ஒரு வேலைகளை செய்யக்கூடாது, தொழில்களை செய்யக்கூடாது.